நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி. திருவண்ணாமலையில் மாணவர்களை சந்திக்கிறேன். அன்னதான கூடத்துல விருப்பம் உள்ளவர்கள் என்னை சந்திக்கலாம். என்னை சந்திக்க வருபவர்களுக்கு அனுமதி அட்டை வழங்கப்படும். நல்ல எண்ணம் இல்லாதவர்களுக்கு அனுமதி அட்டை வழங்கப்படாது. என்னை சந்திக்க வருவதற்கு உங்கள் வீட்டில் அனுமதி பெற்றே வர வேண்டும். இது எப்போதும் நடக்கும் சந்திப்பு போல இருக்காது. சில விதிமுறைகளும் சில கட்டுப்பாடுகளும் உள்ளது. அதை பின்பற்றுபவர்களுக்கு மட்டுமே அனுமதி. உலகம் முழுக்க என்னுடைய பயணத்திட்டத்தில் சிறு மாற்றம் செய்திருக்கிறேன் உங்களை சந்திப்பதற்காக. அதை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை வீணடித்து விடாதீர்கள். நான் உங்கள் கூடவே இருப்பவன் கிடையாது. ஒரு இடத்துல நிரந்தரமாக இருப்பவன் அல்ல. நான் குறி சொல்கிற சாமியாரும் அல்ல. எப்போதுமே நான் ஒரு பயணத்திற்குரியவன். ஆண் பெண் இருவரும், அன்பு, காதல், கருணை, பிளாக் மேஜிக், தேவையற்ற செயல்பாடுகள், பெரும் வணிக நோக்கம், குறுக்கு வழியில் தியானத்தில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம். இப்படி உள்ள நபர்கள் என்னை சந்திக்காதீர்கள். உங்களுக்கான இடம் இதில்லை. உங்களுக்கான குருவும் நான் இல்லை. நல்ல எண்ணம் இல்லாதவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. குறிப்பாக பெண்கள். என்னுடைய மனைவி கூட என்னுடைய மாணவிதான். குருவையோ கடவுளையோ காதலிக்கும் எந்த பெண்ணுக்கும் என்னை சந்திக்க அனுமதி இல்லை. என்னை எந்த உறவாக பார்க்கிற யாருக்கும் என்னை சந்திக்க அனுமதி இல்லை. தனிப்பட்ட முறையில் என்னை சொந்தம் கொண்டாடுவோருக்கும் அனுமதி இல்லை. என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள். நான் செய்ய வேண்டிய காரியங்களும் இந்த உலகத்துக்கு மக்கள் பணியும் எண்ணற்றது இருக்கிறது. அதுக்கு என்னோடு இணைந்து நீங்களும் பணி செய்ய வேண்டும். அதை கருத்தில் வைத்துக்கொண்டு என்னை சந்திக்க வாருங்கள். ஒரு பெரும் பணியை முன்னெடுப்போம். மாயையையும் கர்மாவையும் இயல்பாகவே நம் தியானத்தில் கடப்போம். அதிசயம் செய்கிற சாமியார்களாக இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துடைய இயல்பு தன்மை மாறாத ஒரு அலைவரிசையாகவே இருந்து பணி செய்வோம். சந்திப்போம் திருவண்ணாமலையில. இது பயணத்துக்கான காலம். எனக்கும் மாணவர்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். அதை கடந்து நம் மாணவர்களை சந்திக்கிறோம் என்றால் உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது, உங்களை நல்வழிப்படுத்தி மக்கள் பணி செய்ய வைப்பது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய குடும்ப பணியை தான் செய்து கொண்டிருக்கிறான். அதுவே தன்னுடைய கடமை அப்படின்னு சொல்றான். அதுக்குள் ஆழ்ந்து போகிறான். அதுக்குள் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறான். மக்கள் பணிக்கு அவன் பிறந்த நாளுக்கும் திருமண நாளுக்கும் மட்டுமே வெளியில் வருகிறான். இதை மாற்றி எழுத வேண்டும். மக்களை நீ பார்த்து கொண்டால் உன் குடும்பத்தை பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். வருகிற கார்த்திகை தீப திருநாள். லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பும் மக்கள் பணியும் நம்முடைய சேவையும் ஒரு வெட்டவெளி போல், அந்த மலையில் ஏற்றப்பட்டிருக்கும் தீபம் போல், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் ஒரு சூரிய உதயம் போல், ஒளி மங்காத ஒரு பௌர்ணமி நிலவு போல் நம் பணி இருக்க வேண்டும். இன்றைய மக்கள் பணி நாளைய புது உலகத்தை உருவாக்கும் வெட்ட வெளியிருப்பிடம்.